இந்த நேரத்தில் தந்தை பெரியார் அவர்களை நினைச்சு பார்க்குறேன். அண்ணல் காந்தியினுடைய அடியொற்றி அரசியல் களத்துக்கு வந்தவர் தந்தை பெரியார் அவர்கள். பின்னாளில் காந்தியோட பல விஷயங்களில் முரண்படவும் செஞ்சார். ஆனால் அண்ணல் காந்தியடிகள் ஒரு பயங்கரவாதியால் அநியாயமாக சுட்டுக் கொல்லப்பட்டப்போ தந்தை பெரியார் தான் இந்திய நாட்டுக்கு காந்தி தேசம்னு பெயர் சூட்டணும்னு உணர்ச்சி பொங்க பேசினார். காந்தியடிகள், தந்தை பெரியார் இந்த இரு ஆளுமைகளையும் எல்லா மேடைகளையும் நம்முடைய அருமை சகோதரர் கமலஹாசன் அவர்கள் நினைவு கூறாமல் இருக்கவே மாட்டார். தன்னுடைய தந்தை காந்தியை தொட்டு அவருடைய காலனா நிதி அளித்ததா பெருமையோடு அவர் சொல்லியிருக்கிறார். நான் இந்த நிகழ்ச்சி எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், தன்னோட ஹேராம் படத்திலையும் காந்தியடிகளை கொல்லணும்னு கிளம்புற ஒரு கதாபாத்திரம் இறுதியில் திருந்துவதை காட்டியிருப்பார். வெறுப்பரசியலை மூர்க்கமாக திணிக்கிற ஒரு கட்சி, ஒரு கொள்கை ஒன்றியத்தில் ஆளும் காலத்தில் காந்தியத்தை நம்ம நாடு இறுக பற்றி கொள்ளணும்னு வலியுறுத்துகிற நிகழ்வு தான் இந்த நிகழ்வு. கமல் அவர்கள் அடிக்கடி சொல்வது போல, நாமும் காந்திய பிறரில் தேடாமல் காந்தியாக மாறுவோம், இதனை மறவோம் என்பதற்காகவே இந்த நிகழ்ச்சி. எல்லா மாற்றங்களும் தன்னிலிருந்து உருவாகணும்னு சொன்னவர் காந்தியடிகள். அதைத்தான் நம்முடைய கமல் அவர்களும் சொல்றார். எனக்கு எழுதின கடிதத்தில் கூட இன்றைய இந்தியா உலகம் எதிர்கொள்ளும் முரண்கள், தனி வாழ்வில் ஏற்பட்டிருக்க சவால்கள் ஆகியவை காந்தியாரின் தேவையை முன்னெடுப்பதையும் விட அதிகரிச்சிருக்குன்னு கமல் அவர்கள் குறிப்பிட்டிருந்தார். காந்தியடிகளை மக்களோட மனசிலிருந்து எப்படியாவது அகற்றிட வேண்டும் என்று இன்றைய ஒன்றிய அரசு, பாஜக அரசு திட்டமிட்டு துடிச்சுக்கிட்டு இருக்கு. காந்திய கொள்கைகளை அழிக்கணும்னு என்ற நிலையிலிருந்து இப்போ காந்தி என்கிற பேரே இருக்கக்கூடாதுன்னு என்கிற அந்த இடத்திற்கு அவங்க நகர்ந்திருக்காங்க. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து காந்தியடிகள் பேரை நீக்கினது. அடுத்து கரன்சி நோட்டில் இருந்தும் காந்தி படத்தை எடுத்தாலும் எடுத்துருவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒற்றைத்துவத்துக்கு எதிரானவர் காந்தி, இந்து முஸ்லீம் ஒற்றுமை அடையாளம் காந்தி, மத நல்லிணக்கத்துக்கான மகத்தான மந்திரம் காந்தி, இந்தியா அனைவருக்குமான நாடு என்ற கருத்தியல் தான் காந்தி. நான் கொல்லப்பட்டாலும் கூட ராம், ரஹீம் என்கிற பெயர்கள் அடிக்கடி உச்சரிப்பதை விடமாட்டேன். இரண்டும் ஒரே கடவுளின் பெயர்கள் என்று சொன்னவர் காந்தி. இதனால்தான் மதத்தை வச்சு அரசியல் பிழைப்பு நடத்துகிற அற்பர்களுக்கு காந்தியை பிடிக்கிறது இல்லை. அண்மையில் பாஜகவை சேர்ந்த ஒரு முதலமைச்சரை முஸ்லீம்களுக்கு எதிராக வன்முறையை தூண்டுறதை பார்த்துருப்பீங்க. இதை சொல்லவே நமக்கு வெட்கமாக இருக்குது. ஆனால் எந்த வெட்கமும் இல்லாமல் இப்படியான செயல்களில் அவங்க ஈடுபடுறாங்க. சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக பிற்படுத்தப்பட்ட முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கூட இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கிறிஸ்மஸ் அன்னைக்கு கிறிஸ்துவர்கள் மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. மாற்றுத்திறனாளி என்று கூட பார்க்காமல் சிறுமி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க. தமிழ்நாட்டிலும் இப்படியான சம்பவங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று வெறி பிடிச்சு அலையிறாங்க. நம்ம அரசும் உங்களை போன்ற தோழமை கட்சிகளும் இருக்கும் வரை அதை நாங்கள் நடக்க விடவே மாட்டோம். மண்டோ என்ற புகழ்பெற்ற எழுத்தாளர் இந்தியா பாகிஸ்தான் பிரிவினையும் போது நடந்த வன்முறையை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? முட்டாள்களே, லட்சம் முஸ்லீம்கள் கொல்லப்பட்டனர், லட்சம் இந்துக்கள் கொல்லப்பட்டனர் எழுதாதீங்க, 2 லட்சம் மனிதர்கள் கொல்லப்பட்டனர் என்று எழுதுங்கள்னு மனம் விரும்பி சொன்னார். அவர் சொன்னது சரிதான். மதம் பிடிக்காம மக்களை பக்குவப்படுத்துவது தான் மதங்களின் வேலை. மதவெறி புகுந்தா முதல்ல சாகிறது மனிதம்தான். இதை நல்லா உணர்ந்திருக்கிற காரணத்தால் தான் வெறுப்பை புறந்தள்ளி தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில் போகுது. மனிதத்தையும் மனிதர்களையும் அழித்து ஆட்சியை பிடிக்க நினைக்கிற பாஜகவின் பிடியில் தமிழ்நாடு சிக்கக்கூடாது. இதுக்காகத்தான் சொல்கிறேன், இந்த தேர்தல் தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ.
அதில் தமிழ்நாடு வெல்லும். பாஜக வெறுப்பு என்ஜின்கள் தமிழ்நாட்டுக்கு தேவையே இல்லை. காந்தியடிகளின் மத நல்லிணக்கமும் தந்தை பெரியாரின் பகுத்தறிவு சமூக நீதி பார்வையும் தான் தமிழ்நாட்டுக்கு தேவை, இந்தியாவுக்கும் தேவை. அந்த அடிப்படையில் தான் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் சகோதரர் கமலஹாசனின் மக்கள் நீதி மையமும் இணைந்திருக்கு. சிலர் சொல்லுவாங்க, சகோதரர் கமல் பேசுறது எங்களுக்கு புரியலன்னு. அவங்களுக்கு புரியாம இல்லை, ஆனா புரிஞ்சிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. மீடியா மைக் முன்னால புலம்பிட்டு இருந்தவங்க இப்ப பார்லிமெண்ட் மைக்கிலையும் சகோதரர் கமல் புலம்பு வச்சுட்டாரு. இப்போ அதுக்காக என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அது மட்டுமல்ல, அவர் தொடங்கின மக்கள் நீதி மையம் 9ஆம் ஆண்டில் அடியெடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த வேளையில் சமநீதிக்காகவும் சமூக நீதிக்காகவும் உங்கள் குரல் தொடர்ந்து ஒலிக்கட்டும் என வாழ்த்துகிறேன். அன்பின் பாதை சேர்ந்தவருக்கு முடிவே இல்லையடா என்பது சகோதரர் கமலினுடைய பாடல் வரி அது. அப்படி அன்பின் பாதையை வலியுறுத்திய காந்தியை மறவோம், காந்தியின் கொள்கைகளை காக்க வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். ஆளுமை மிக்க உரையை தந்த எங்கள் அன்பு முதல்வருக்கு நன்றிகள். முதல்வர் அவர்களுக்கு நம்மவர் நம் தலைவர் சிறப்பு செய்கிறார்.